வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி திவாலி ஸ்பெஷல் லட்டு. இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் கடலை மாவு. இந்த கடலை மாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், ஃபோலேட், சிங்க், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குது. இப்போ அந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கடலை பருப்பை யூஸ் பண்ணி எப்படி லட்டு செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு கடலை மாவை யூஸ் பண்ணி எப்படி லட்டு செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, சுகர், எண்ணெய், நெய், ஏலக்காய், கிராம்பு, ட்ரை கிரேப்ஸ், மஞ்சள் தூள், கேஷ்யூ நட்ஸ். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கான பேன் அடுப்பில் வச்சிடலாம். சுகர் ஆட் பண்ணிடலாம். கூடவே சுகர் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது கூட 2 ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் கொதிக்கணும். அதே மாதிரி இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப்பை ஃபர்ஸ்டே நம்ம செய்து வச்சுட்டோம்னா பூந்தி பொரிச்சு இதிலே போட்டுடலாம். இந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் பூந்தியில. சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து பூந்தி செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை மாவு அண்ட் அரிசி மாவு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதே சேம் அமௌண்ட்ல நம்ம சுகர் எடுத்துக்கணும். அப்பதான் இனிப்பு கரெக்டா இருக்கும். இது கூட கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தோசை மாவு பதத்துல கலந்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு இப்ப ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கலந்து எடுத்துக்கணும். இது இப்போ ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சி எடுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பூந்தி பொரிக்கிறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்ப ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது நல்ல சூடுல தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் வந்து பூந்தி வந்து நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். தேவையான மாவை கரண்டியில எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு தேய்ச்சிடலாம். பூந்தி எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. எடுத்துடலாம். சுகர் சிரப்ல போட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விடலாம். அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பூனை மாத்தி மாத்தி வைக்கணும். ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்க கூடாது. நல்லா பொரிஞ்சாச்சு. இதை இப்ப எடுத்துடலாம். இது இந்த மாதிரி நடுவுல கலந்து விடணும். இது கார பூந்தி அளவு டீப்பா ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். இப்போ எல்லா பூந்தியும் பொரிச்சு இதில் சேர்த்தாச்சு. சுகர் சிரப்பில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பூந்தியுமே சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. லட்டு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இதில் பாதி பூந்தியை நம்ம எடுத்து மிக்சியில பொடிச்சு எடுக்க போறோம். அது கூட இந்த 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோர்ஸா பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூட ஆட் பண்ணிடலாம். லட்டு செய்யறதுக்கான பூந்தி ரெடியா இருக்கு. ஃபைனலா நம்ம வந்து முந்திரி திராட்சைய நெய்ல வறுத்து இதுல ஆட் பண்ணிடலாம். அதுக்காக பேன் அடுப்புல வச்சிருக்கேன். பேன் சூடாயிடுச்சு. கீ ஆட் பண்ணிடலாம். கீ சூடானதுமே கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். கேஷ்யூ நட் வறுபட்டாச்சு. இது கூட ரைசின்ஸ் ஆட் பண்ணிடலாம்.
கூடவே நாம எடுத்து வச்சிருக்க கிராம்பையும் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூந்தி கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ப்ரெஸ் கொடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பர்பா நம்மளோட லட்டூஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.